ஐ கிவ் யூ தி அஷூரன்ஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்குது. உங்களுக்கு சரியான தூண்டுதல் நம்ம சென்டர்லேருந்து கிடைக்கும். ஃப்ரீ கைடன்ஸ் உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கும். ஒரு கெரியருக்கு தேவையான எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். பயப்படாதீங்க. ஃபேஸ் இட். கொஞ்சம் உங்களுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வாங்க. பரீட்சைக்கு கால்ஃபர் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டுலாம் எதை பற்றி நம்பாதீங்க. டோன்ட் பிலீவ் எனிபடி, பிலீவ் யுவர் செல்ஃப். பரீட்சை நாளைக்கு வருதுன்னு நினச்சிட்டு படிச்சுக்கிட்டே இருங்க. இப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தால் வயசாகி போயிருமே சார் அப்படின்னு சொல்லாதீங்க. தெர் இஸ் அ டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். பரீட்சை வந்ததுக்கப்புறம் ஐயோ படிச்சிருக்கலாமேன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு ஆட்டம் ரிவிஷன் பண்ணுங்கள், 2 ஆட்டம் ரிவிஷன் பண்ணுங்கள், 3 ஆட்டம் ரிவிஷன் பண்ணுங்கள். பயப்படாதீங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. சார் வருஷம் போய்டும், அதெல்லாம் யோசிக்காதீங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 8th பே கமிஷனை அறிவிச்சிட்டாங்க. அடுத்த பே கமிஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மினிமம் சேலரி வந்து it will start with 60,000 and it will be ending with 2 lakh rupees. 2 லட்சம் ரூபா உங்களுக்கு சம்பளம் இருக்கும். இப்போ டீச்சருக்கு வந்து 2 லட்சம் ரூபா சம்பளம் இருக்கும். கவர்மெண்ட் இஸ் கிவிங் யூ அ லாட். காம்படிஷன் இஸ் கிவிங் யூ அ லாட். காம்படிஷன் செமையாக இருக்கும். யூ ஹாவ் டு பிரேக் டு த காம்படிஷன். கொஸ்டின்ஸ் சிலது பார்த்துருப்பீங்க. சும்மா ஒரு ஆர்டினரி கொஸ்டின்ஸ், ரொம்ப லெவல் 1 கொஸ்டின்ஸ். அதெல்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கப்பா, எப்படி இருந்துச்சு? லெவல் 1 கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். Which is the following terms did Coleridge coin to distinguish between the 2 types of imagination: fancy in imagination, reason and emotion, classicism and romanticism, subjective and objective. எங்கேயாவது இது ஆன்சரை பார்க்க முடிஞ்சா? ரீசன் அண்ட் இமோஷனா, சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவா? பாருங்கள், ஃபேன்சியா, இமேஜினேஷனா? பாருங்கள் எப்படி இருக்க கொஸ்டின்ஸ் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் தலையை வந்து உள்ளே கொடுத்து அடித்து தூக்கணும். சும்மா படிக்கிறேன்னு சொல்ல பேரெல்லாம் படிக்கூடாது. பாருங்கள், எவ்ரி ஒன்று சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு நோட்டை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு நோட்டை வாங்கி வச்சுருக்கேன். ஐ ஹவ் நாட் ஓப்பன் த திங். இன்னைக்கு டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 days ஐ வில் பி ஃப்ரீ. ப்ரிப்பரேஷனுக்கு நான் இந்த நோட்டில் எவ்வளோ முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பிஜிடிஆர்பியில் நீங்கள் ஒரு ஸ்டாஃப், நீங்கள் ஒரு டீச்சர். நீங்கள் அனைவருமே ஒரு டீச்சர். கிளாஸை கட் பண்ணாதீங்க. அதுக்கு எவ்வளோ போர் அடித்தாலும் பரவாயில்ல. டோன்ட் கட் யுவர் கிளாஸஸ். போராட தயாராக இருங்க. ஒவ்வொரு வேர்டையும் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நேற்று வந்து ப்ரிலியூட் நடத்தினேன். ப்ரிலியூடில் அந்த ரிவரை பற்றி நம்ம சொல்கிறோம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரிவர்? மெசேஜிலோட போடுங்க. பேச முடியலன்னா தயவுசெய்து ஆளுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ப்ளூடூத் வாங்கி வந்து மாற்றிக்குங்க. டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நீங்கள் மாட்டிட்டு நீங்கள் மாட்டில் உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் கை வேலை செய்யணும். இந்த தலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த தலை வந்து டிஆர்பிக்கு மட்டும்தான் வேலை செய்யணும். டிஆர்பிக்கில் மட்டும் வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். கொஸ்டின் எப்படினாலும் கேட்கட்டும். நம்ம சென்ட்ரலேருந்து எவ்வளோ பேர் போயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தொடர்ந்து நில். நம்முடைய ஸ்லோகனே என்ன தெரியுங்களா? நம்ம சென்டருடையது, நம்ம கேரியர் கைடன்ஸ், அந்த ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்குறமே, இதோட ஸ்லோகன் என்ன தெரியுங்களா? தொடர்ந்து நில். தொடர்ந்து மட்டும் நில்லுங்க. அது போதும். உங்களை யாரும் அசைச்சிக்கவே முடியாது. நோ ஒன் கேன் ஜஸ்ட் ஸ்க்யூஸ் யூ டவுன். இந்த குப்லாகான் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் இன் ரோட் இட் குப்லாகான் த ஸ்டேட்லி வைடு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். உள்ளே போய் உட்காந்துக்கணும். சார் நான் மேலோட்டமாக படித்தேன் சார். மேலோட்டம்லாம் நீ படிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. மேலோட்டமாக படிச்சிங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. ஒவ்வொரு டிஆர்பிக்கும் இந்த டிஆர்பி தான் உங்களுக்கு கடைசி டிஆர்பி. இந்த டிஆர்பியில் தான் நீங்கள் எழுதி டீச்சராக போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ளே தெளிவாவாங்க. உங்கள் பின்னாடி நான் இருக்கேன். உழைப்பு, உங்கள் உழைப்பு வந்து 98%. ஐ ஆம் தேர். ஃப்ரெண்ட்லி மூவ், an official move,
a philosopher move, and a godly move, and a guru move. அவ்வளோதான். குருவாக நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். 2% என் சைடில் இருக்குது, 2% நான் சரியாக செய்கிறேன். அப்போ நான் 2% நான் சரியாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் மீதி இருக்கிற 98% நீங்கள் எவ்வளோ சரியாக இருக்கணுங்கிறத நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குப்லா கான். குப்லா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போயத்தை எழுதுனது யார்? எஸ்டி கோல்ரிட்ஜ். எஸ்டி கோல்ரிட்ஜ் இந்த போயத்தை எழுதும் போது அவருடைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும். இது எப்படி சார் நம்ம டிஆர்பியில் படிக்கிறது? சார், முன்னாடி இந்த போர்ஷனுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் போர்ஷனுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? இதுக்கு என்ன அப்படிங்கிற சாதாரண விஷயம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி வைக்கும் போது திருக்குறள் எல்லா இடத்துலையுமே இருக்கும். குரூப் 4 வந்து கேட்பாங்க, திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது குரூப் 4. திருக்குறளில் எத்தனை அதிகாரம் இருக்குது, அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்து இந்த சாங் அதில் இருக்கான்னு சொல்லி கேட்டோம்னா அது வந்து குரூப் 2A. அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு 4 வார்த்தையை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு இது எந்த அதிகாரத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது குரூப் 2. குரூப் 1 எப்படி இருக்கும் தெரியுமா? ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இதுக்கு இலக்கிய நயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது குரூப் 1. இதுதான் சார் விஷயம். இதே மாதிரி தான் இங்கிலீஷ். எஸ்டி கோல்ரிட்ஜ் இஸ் noted for frenzy and imagination. He and William Wordsworth joined it together. They both joined together and they published one of the greatest work, the lyrical ballad in 1798, which was a great break of neoclassicism, which was just running for 140 years. They break the conventions. They break the convention by the two things. One is William Wordsworth was just breaking the convention by the spontaneous, overflow, powerful feeling, when William Wordsworth was just breaking the convention by willing suspension of disbelief. These are the two conventions they just broke out. After breaking out here, we were able to see one of the best poem, the Kublai Khan. Kublai Khan was actually written in his state of opium. We are just looking into one of the great men called as Porlock. He was the businessman who just knocked the door and who just disturbed his dream. What he saw in the dream, what he actually saw in the dream, and what he actually wrote in his poem. Who is this Kublai Khan? Why this Kublai Khan poem is very famous? What is the genre behind it? What is the figures of speech which is being just employed by S.T. Coleridge? S.T. Coleridge என்னெல்லாம் எம்ப்ளாய் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள். And we have to just look into the many obvious things. What are the obvious things which we have to see? எப்படி சார் படிக்கணும்? மேலோட்டமாக படிங்க, டீப்பாக படிங்க, அடுத்து என்னென்னா ஆணித்தரமாக படிங்க. ஸோ வி ஹவ் டு கோ இன் level 1, level 2, level 3. அந்த 3 லெவலையும் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். ஓகே, லெட் மீ ஜஸ்ட் கிவ் அ ஷேர். லெட் மீ ஜஸ்ட் ஷேர் a thing of this Kublai Khan. The Kublai Khan அப்படின்னு சொல்கிறது வந்து, can anybody see which king is actually represented in this poem, the Kublai Khan? டக்குன்னு சொல்லுங்க. Don't waste your golden time. சார், என்னோட வாய்ஸ் கேட்குதா? சார், இஸ் மை வாய்ஸ் கிளியர்? எஸ் சார். அப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. குப்லா கான் யார்? மங்கள் எம்பரர் சார். மங்கள் எம்பரா, முகல் எம்பரரா, இல்லை மங்கூஸை சேர்ந்தவரா? செங்கிஸ் கான். Yes, okay. He is a Mongol emperor. It's the right answer. He is the grandson of Genghis Khan. Genghis Khan is a great terrorist. He is a great dictator. ரத்தத்தை அப்படியே ரத்தத்தில் தான் குளிப்பான். அது மாதிரி இவ்வளோ தான் Genghis Khan. He reaped the heads of the men. Thousands and thousands and lakhs. கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷனை குறைச்சவர் தான் Genghis Khan. மாய மந்திர வித்தகத்தில் இருந்தவன் தான் இந்த Genghis Khan.
அவருடைய கிராண்ட்சன் தான் இங்கே இருக்கக்கூடிய குபிலா கான். சரி, இந்த குபிலா கான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரண்மனையை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேரை, இப்படிப்பட்ட ஒரு கிங் வாரிசுலேருந்து வந்த இந்த குபிலா கான் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இஸ் அ கிராண்ட் சன் ஆஃப் கிரேட் செங்கிஸ் கான், த ஃபவுண்டர் ஆஃப் முகல்யன் எம்பரர். அப்போ ஒரு 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 ஜெய்சாண்டிக்கான ஒரு ப்ளசண்ட் டூமை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறார். டூம்னா வேற ஒன்றும் இல்லை, கோட்டை. தான் இருப்பதற்கான ஒரு அந்தப்புறத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறார். ஸோ அதோட விளைவு பார்த்தீங்கன்னா வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ்னா ஒரு ரிவரை வந்து தேர்ந்தெடுக்கிறார். அந்த ரிவருடைய நேம் பார்த்தீங்கன்னா ஆல்ப், ALPH, ஆல்ப். இது வந்து ஒரு டிஆர்பி கொஸ்டின். அப்போ இந்த ரிவர் ஆல்ப் எப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த போயத்தில் அப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப்பை வந்து எஸ்டி கால்ரிட்ஜ் காட்டுறாரு. அந்த கால்ரிட்ஜ் என்ன காட்டுறாருன்னா ஒரு 10 ஸ்கொயர் மைல்ஸுக்கு இந்த ஆல்ப் வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த இந்த ரிவர் ஆல்ப்பை எப்படி சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு சேக்ரட் ரிவர், ரொம்ப ஹோலியான ஒரு ரிவர் அப்படிங்கிறார். எப்படி சார்? அப்போ இந்த ரிவரை நம்ம இந்தியாவில் எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் கேன் பி கம்பேர் டு கேஞ்சஸ். சரி, இந்த ரிவர் வந்து ஓடி போய் எங்கே சார் உழுது, எந்த கடலில் சார் உழுது அப்படின்னு கேட்டால் இட் ஆக்சுவலி என்டர்ஸ் லைஃப்லெஸ் ஓஷன். அப்போ என்னென்னா இங்கே பாருங்கள் ஒரு மாயம். லைஃப்லெஸ் ஓஷன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா தே ஆர் டாக்கிங் அபவுட் த அண்டர் வேர்ல்டு. அப்போ கடவுளுக்கு இணையான ஒரு விஷயங்களை உள்ளே கொண்டு வராங்க. சரி, இந்த ரிவர் எப்படியெல்லாம் ஓடிட்டுருக்கு அப்படின்னா ஒரு 5 மைல்ஸ் லாங், ட்வைஸ் 5 மைல்ஸ், 10 மைல் அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. எது வழியாக ஓடுதுன்னா வுட்ஸ் அண்ட் வேல்யூ, காட்டு வழியாகவும் அடுத்து மலைகளுக்கு இடைப்பட்ட இடைவெளிகள் வழியாகவும் அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. இதைத்தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம கால்ரிட்ஜ் வந்து சொல்கிறார். சரி, அதுக்கு முன்னாடி இந்த குபிலா கானை எப்போ எழுதினார்? வென் ஹீ ரோட் இட்? ஹி ரோட் இட் இன் 1816. சரி, இதுக்கு என்ன பேர் வச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷன் இன் அ ட்ரீம். விஷன் இன் அ ட்ரீம். ட்ரீமில் விஷன் பாருங்கள், ட்ரீமே ஒரு விஷனு, அந்த ட்ரீமில் ஒரு விஷன், எ ஃப்ராக்மெண்ட். அதுலேயும் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஒரு ஃப்ராக்மெண்ட் பாதியிலே முடிஞ்சு போச்சியா. அந்த கனவை கண்டேன், அந்த கனவு வந்துச்சு, அதில் பார்த்தேன், ஆனால் அந்த கனவு பாதியிலே நின்று போச்சு. He wrote 54 லைன்ஸ், 54 லைன்ஸ் எழுதியிருக்கார். ஆனால் அவருக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தார் தெரியுமா? He has planned for 300 லைன்ஸ். இது ஒரு டிஆர்பி கொஸ்டின். சரி, இந்த ஐடியா எங்கேருந்து சார் கிடச்சிச்சு? இந்த குபிலா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேரனை பற்றி, செங்கிஸ்கானுடைய பேரனை பற்றி எங்கேருந்து சார் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு புத்தகத்தை படிக்கிறார். பர்ச்சேஸ் பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை படிக்கும் போது அந்த புத்தகத்திலிருந்து தான் இந்த குபிலா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடியா அவருடைய தலைக்கில உள்ள போகுது. அவ்வளோதான். அப்போ இந்த போயத்தை எழுதிட்டு என்ன பண்ணுறாரு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சர்க்குலேட் பண்ணுறாரு. அப்போ வரைக்கும் இது பப்ளிஷ் பண்ணலை. அப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த போயம் யாருடைய கைக்கு போகுது, அதுக்கப்புறம் வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணார். கேன் எனிபடி ஜஸ்ட் சே, கேன் எனிபடி சே, ஈவன் மெசேஜில் போடுங்க, இன்கால் மெசேஜில் போடுங்க, யாருடைய சர்க்குலேஷனுக்கு பிறகு இந்த போயத்தை படிச்சுட்டு அப்பா செமையாக இருக்கடா அந்த போயம், நீ பாட்டில் சும்மா வெட்டியாக ரவுண்டில் விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல, அது யாருடைய அறிவுரையின்படி? Can anybody say on whose idea he was actually doing? Come on, சொல்லுங்க, யாருடைய ஐடியாவில் அவர் ஆக்சுவலாக பண்ணார்? ஸோ while you just talk about this Kublai Khan, it was actually done in the idea of Lord Byron, not it. This is a very good TRB question which will get 1 mark. Because of whose idea he actually published this Kublai Khan அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம்னா on it is of Lord Byron.
நோட் பண்ணிக்கோங்க. குட். ஸோ த ஆன்சர்ஸ் போட்ட 2 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கிரேட் அப்ளாஸ். இட் இஸ் அ கிரேட் அப்ளாஸ் டு யூ. ஓகே, நெக்ஸ்ட் you can actually see there is a movement of this Kubla Khan. இந்த குப்லா கான் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய கதைகளை மெதுவாக கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து கால்ரிட்ஜை வந்து எப்படிப்பட்ட விதமாக இவர் உள்ளே கொண்டு வர்றாரு வந்து பர்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன் இன்டர்பிரட் பண்ணனால இந்த 300 லைனை பிளான் பண்ணவர் 54 லைனில் முடிச்சிடார். சரி, எத்தனை மணி நேரம் தூங்கினாரு அப்படின்னு சொல்லி ஒரு என்டிஏயில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. he has just slept for 3 hours. ஸோ எத்தனை மணி நேரம் தூங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு அவர் தூங்கினதா இங்கே வந்து நம்ம வந்து ஒரு கதையை சொல்கிறோம். ரைட். நெக்ஸ்ட், குப்லா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை சொல்லும் போது வி ஜஸ்ட் கம் அக்ராஸ் அனதர் ஹெல்த்தி காம்படிஷன். இந்த குப்லா கானில் வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்குது. என்ன காம்படிஷன்னா, இந்த குப்லா கான் என்பவர் சாதாரண ஆள் கிடையாது. அவனே வந்து என்னது ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர். அவர் வந்து ஒரு கோட்டை மதில்களை எப்படி கட்டியிருப்பார், இந்த கேஸில் எப்படி கட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு வர்ணனை பண்ணுறாரு. எஸ்டி காலேஜ் என்ன பண்ணுறாருன்னா வர்ணனை பண்ணுறாரு. குப்லா கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஏ விஷன், அதுக்கு ஒரு 100 பேரை கொடுக்குறாரு. ஆர் ஏ விஷன் இன் அ ட்ரீம் எ ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த போயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இன் Zinando did Kubla Khan a stately pleasure doom decrease where Alp the sacred river ran through the caverns and measureless to man. பாருங்களேன், கற்பனைனா என்ன சார்? வாட் இஸ் மென்ட் பை திஸ் ஃபேன்சி அண்ட் இமேஜினேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குப்லா கானை வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த ஏன்ஷியன்ட் மேரினரை நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். த்ரூ கேவன்ஸ் மெஷரபிள் டு மேன், மனிதனால் அளக்கவே முடியாத ஒரு ஆழத்தை அந்த ரிவர் ஓடிச்சு. டவுன் டு சன்லெஸ் ஏசி, சன்லெஸ் சூரிய ஒளி பட்டு உள்ளே போக முடியாத ஒரு இடத்து அளவுக்கு இந்த உள்ளே போகுது அப்படிங்கிறார். ஸோ ட்வைஸ் 5 miles ஆஃப் ஃபர்டைல் கிரவுண்ட்ஸ், 10 மைல் அப்படியே ஓடுது. வித் வால்ஸ் அண்ட் டவர்ஸ் ஆர் கிரிடிங் ரவுண்ட். அப்போ எவ்வளோ பெரிய ஃபோர்ட்டு, 10 மைல் அடேங்கப்பா. அந்த ஃபாரஸ்ட் த ஏன்ஷியன்ட் அண்ட் ஹில் அப்படி சொல்லிகிட்டே வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன். இவருக்கு இல்லை, அவருக்கே, குப்லா கானுக்கே ஒரு டிஸ்ட்ராக்ஷன். He was enfolded with the sunny spot of greenery. பட் திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. என்ன ட்விஸ்ட் தெரியுமா? A deep romantic chasm which slattered down the green hill athwart and cut over a savage place. என்ன சார் savage place? யாருமே பக்கத்தில் நெருங்க முடியாத ஒரு இடத்த அப்படியே என்ன பண்ணுறாருன்னா கேமரா ஃபோக்கஸிங்கில் கொண்டு வர்றாரு. ஆஸ் ஹோலி அண்ட் என்சாண்டட் அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம்? மந்திரிக்கப்பட்ட, பயமுறுத்தப்பட்ட, ஆசீர்வாதிக்கப்பட்ட, எந்த வார்த்தை வேணாலும் நம்ம சொல்லலாம். என்சாண்டட் அண்ட் ஓவர் த பினீத் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு 3 பற்றி சொல்கிறார். சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் விமென். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா அவருடைய திங்கிங்கில், குப்லா கானுடைய திங்கிங்கில் ஒரு விமனை கொண்டு வர்றாரு. அப்படியே அவர் என்ன பண்ணுறாருன்னா குப்லா கான் அப்படியே யோசிக்கிறாரு. இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தான கேசல் கட்டிட்டோம், இந்த டூம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டூம் எப்படி இருக்குன்னா அந்த சாக்ரட் ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிவர் மேலே அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு மேஜிக்கல் டூமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. பேசும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹில்லை காட்டுறாரு. அப்போ அவருடைய காதில் ஏதோ ஒரு விஷயங்கள் ஒலித்து கொண்டு இருக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீவியேஷன் அண்ட் டைவர்ஷன் ஆகுது. அங்கே வந்து ஒரு விமென் வெயிலிங், ஒரு பெண் அழுகக்கூடிய ஒரு சவுண்டை வந்து கேட்குறாரு. ஸோ அதை கேட்டவொடனே இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு குப்லா கான் என்ன பண்ணுறாரு, அப்படியே காதை வந்து கொடுக்குறாரு. காது கொடுத்து அவர் கேட்குறாரு. கேட்கும் போது
he was able to hear about a sound. என்ன சவுண்டு தெரியுங்களா? ஒரு பெண்ணினுடைய அழுகை சவுண்டு. அதே நேரத்தில் அந்த ஃபவுண்டைன் கடுமையான சவுண்டு ஒன்று கொடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு சி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. அலைகளுடைய சத்தம் என்று கூட வைத்துக்கோங்க. அது மாதிரி நதி ஓடக்கூடிய சத்தத்தை கேட்குறாங்க. கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு வயலிங்னா ஒரு பெண் அழுகையுடைய சவுண்டை கேட்குறாங்க. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சேக்ரட் ரிவர் நிறைய ப்ரொஃபீசர்ஸே கேட்குது. ஸோ குப்லா கானுக்கு காதில் வந்து உழுது. என்ன தெரியுமா? டேய், போர் வரப்போகுது. ஏன்ஸ்ட்ரல் வாய்ஸஸ், அவருடைய மூதையாருடைய வாய்ஸஸை வந்து அவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு தெரியுமா? ப்ரொபோசிங் வார், போர் வரப்போகிறது, உன்னை நீ தயார் செய்து கொள் அப்படின்னு சொல்கிற விஷயத்த மெதுவாக அவர் காதில் சொல்கிறார். அது சொல்லிகிட்டு இருக்கும் போது இட் வாஸ் அ மிராக்கிள். அவருக்கு என்னது? ஒரு பெரிய மிராக்கிளாக இருக்குது. த சன்னி ப்ளஷர் டூம் வித் கேவ்ஸ் ஆஃப் ஐசஸ். அந்த ரிவர் ஓடுது. அது எது வழியாக ஓடுதுன்னா, இவர் கட்டின அந்த கேசல் வழியாக ஓடுது. அந்த கேசல் எப்படி இருக்குன்னா, ஒரு ஐஸ் கட்டிகளாக இருக்கா. பாருங்க, மேலே ஒரு இது மாதிரியா இருக்குது, கீழே ஒரு மாதிரியாக இருக்குது, அப்போ இடையில ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ இது என்னது? டோட்டலாக திஸ் இஸ் அன் என்சாண்டட் டூம், என்சாண்டட் பேலஸ். முடிஞ்சு போச்சு. இப்போ அப்படி இந்த மரத்துக்கு பக்கத்தில் கேட்டார் பார்த்தீங்களா? மரத்துக்கு பக்கத்துலேயே இந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மழையிலேருந்து ஒரு சவுண்டு கேட்டார் பார்த்தீங்களா? ஒரு விமேன். அதை தான் என்ன சொல்கிறேன்னா மவுண்ட் அபோரா அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாரு. நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த மவுண்ட் நியர் இட் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் இட் இஸ் மவுண்ட் அபோரா. அப்போ ஒரு டெமோஸ், ஒரு திருப்பி பாருங்க, ஒரு மேன சொல்கிறாரு வித் அ டும்ஸிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. இந்த டிம்லர்னு சொல்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இதை யார் கேட்குறாருன்னா குப்லா கான் கேட்குறாரு. ஆனால் அதே விஷயம் யார் கேட்குறாரு காதலன்னா எஸ்டி கால்ரிட்ஜ் கேட்குறாரு. இந்த விசன்ஸ் ஒன்ஸ் ஐ சா, பாருங்கள், இதுதான் ட்ரீம் விதின் அ ட்ரீம். நோட் பண்ணிக்கோங்க, ட்ரீம் விதின் எ ட்ரீம் அப்படின்னு சொன்னால் அது குப்லா கான் தான். இந்த வேர்டு வந்து நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. இது என்டிஏலேருந்து புதுசாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ட்ரீம் விதின் எ ட்ரீம் அப்படின்னு சொல்லி ஒரு போயத்தை கேட்டாங்கன்னா அந்த போயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா குப்லா கான் இஸ் த ரைட் ஆன்சர். மவுண்ட் அபோராலேருந்து அந்த பெண்மணி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பெண்மணி எப்படி பாடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஷி வாஸ் அன் அபிசீனியன் மேட், ABYSSININAN, அபிசீனியன் மேட், IAN, அபிசீனியன். அந்த மவுண்ட் அபோராவில் அந்த லேடி என்ன பண்ணுது? உடுக்கை என்று சொல்லுவார்கள். டும்ஸ்லர்னா என்னென்னா உடுக்கை. சிவபெருமான் கையில் வச்சு வருது அந்த சூலாயத்தில், அந்த உடுக்கை வச்சு டிங் 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 டிங்னு அடிச்சுட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது? ஷி வாஸ் பிளேயிங் திஸ் டும்ஸ்லர் அண்ட் ஷி வாஸ் சிங்கிங் ஆஃப் மவுண்ட் அபோரா, சிங்கிங் ஆஃப் மவுண்ட் அபோரா. அந்த மவுண்ட்டே அங்கே வந்த மாதிரி அந்த மவுண்ட் அபோராவை பற்றி பாருங்க. அப்போ அந்த மவுண்ட் அபோரா அங்கே இருந்துச்சா அப்படிங்கிறீங்கன்னா மவுண்ட் அபோரா அங்கே இல்லை. ஆனால் மவுண்ட் அபோரா இருந்தது மாதிரி ஒரு மாயையை அங்கே உருவாக்குறாங்க. சரி, இந்த மவுண்ட் அபோரானா என்ன? அதுவே ஒரு மிஸ்டிக்கல் மவுண்டன். அதுவே ஒரு மிஸ்டிக்கல் மவுண்டன். தமிழ் ஒரு 10 நிமிஷத்தில் கூப்பிட்றேன்ப்பா. அதுவே வந்து ஒரு மிஸ்டிக்கல் மவுண்டன். Could I relive within me a symphony and song? So such a deep delight. அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது அந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா she would build the doom in the air. அந்த அம்மா என்ன பண்ணுறது? மந்திரங்களை ஜபிச்சுக்கிட்டே இருக்கு. she is saying some mantras. சொல்லிட்டு என்ன பண்ணுது? அவங்க மந்திரா சொல்லும் போது அந்த முடியெல்லாம் என்ன பண்ணுது? முன்னாடி இழுத்து போட்டுருச்சு, முகத்தை மறைச்சி முடியெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுது? she is making a great prophecy. குறி சொல்லுதல் என்று சொல்லுவார்கள். அந்த குறி சொல்லுதல் வந்து அவங்க சொல்கிறாங்க. அந்த சாங் எப்படி இருந்துச்சா? சிம்போனிசம் மாதிரி இருந்துச்சான். பயங்கரமான சாங்காக இருந்துச்சான். த மியூசிக் வாஸ் லவுட் அண்ட் லாங். பயங்கர சவுண்டாக இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப லாங்காக இருந்துச்சு. அது வந்து என்ன பண்ணுது? அந்த டூமில் இருக்கக்கூடிய அந்த கேசலையும் சரி, அந்த டூம் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டூமை சுற்றியில் ஓடிக்கிட்டு இருந்த நதி கீழே ஓடும்போது இருக்கக்கூடிய அந்த கேவ் ஆஃப் ஐசஸையும் சரி என்ன பண்ணுது? ஒரு ஆட்டு தான். அந்த அளவுக்கு சவுண்டாக இருந்துச்சு அந்த மியூசிக்.
இதை யார் கேட்குறா? குபிலகான் கேட்டிருக்காரு. ஒன்றுத்தர் யார் கேட்குறாருன்னா எஸ்டி காலேஜ் கேட்குறாரு. ஸோ இஸ் ஹியரிங் ஆல் த வேர்ட்ஸ். மரணமே இல்லாத விஷயங்களை பற்றி அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் அங்கே வந்து ஒரு சவுண்டு வருது, பி அவேர், பி அவேர். ஹிஸ் ஐ ஃப்ளாஷிங் ஐசஸ், ஹிஸ் ஃப்ளோட்டிங் ஏர்ஸ் அண்ட் வேவிங் ஆஃப் த ரவுண்டு. முடிய என்ன பண்ணுது? 1 2 3 ஒரு 3 சுற்று. அப்போ இது ஒரு கேள்வியை கேட்கலாம், ஹவு மெனி டைம்ஸ் he actually floated the hair அப்படிங்கிறா 1 2 3 அவ்வளோதான். And close your eyes and holy dead, for he and honeydew and drank the milk of paradise. என்ன குடிக்கிறாங்க? மில்க் ஆஃப் பாரடைஸ். மில்க் ஆஃப் பாரடைஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, அமிர்தம். மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அதை குடிச்சிட்டு அதை பற்றி அவங்க சொல்ல போகிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா someone knocked the door and Kubla Khan opened his eyes. பட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த போயத்தை வந்து என்ன பண்ணுறாரு? அப்படியே எழுதிட்டே இருந்தார். 54 லைன் தான் எழுதியிருக்காரு. பட் ஆக்சுவலாக அவர் பிளான் பண்ணதுன்னா 300 லைன் பிளான் பண்ணியிருந்தாரு. ஒருவேளை இதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா அவரே ஒரு சாகா வரத்துக்கு பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி இதை வந்து ரொம்ப ஒரு மிஸ்டிக்கலாக இந்த போயத்தை முடிச்சிருப்பார். ஸோ இட் இஸ் அ ஃப்ராக்னட், இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி கிவன் அப்படின்னு சொல்லிட்டு இ மேக்ஸ் அ திங். இதுதான் வந்து எஸ்டி காலேஜோடைய விஷன். இந்த விஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்ட்ரா பெர்ஸ்பெக்டிவ் டோன் என்று சொல்வார்கள். பாருங்கள், இல்லை கொஷின்ஸ்லாம் என்ன சார் இப்படிலாம் கேட்பாங்க கேட்டால் கேட்பாங்க. The tone of the poem or the vision in the tone of the poem is introspective and personal. இன்ட்ராபர்ஸ்பெக்டிவ்னா என்னது? பர்சனல்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இல்லை விஷனில் அவங்க பார்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அபிசேனியன். He was inspired by the music. He was unable to create or recreate the music, and the beauty of the scenery is the poetry அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாரு. பொயிட்ரியில் கடைசியாக லேமெண்ட் பண்ணுவார். வாட் இஸ் த லேமெண்ட்னா அழுவார். ஐயோ பாதிலே நீ எழுப்பிட்டீங்களடா, நீங்கள் முழுசாக கேட்டு தான் அந்த மியூசிக்கெல்லாம் நான் கேட்டு தான் என்ன பண்ணியிருப்பேன், பேரானந்தத்தை இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த போயத்தை முடிக்கிறாரு. ஸோ திஸ் போயம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹிஸ் எபிலிட்டி ஃபார் பேஷன் அண்ட் இமேஜினேஷன். இதை எங்கேயாவது நீங்கள் கம்மக்ராஸ் பண்ணலாம்னா எஸ், this idea of fancy and imagination is just given by S.T. Coleridge in his Biographia and Literaria. அவருடைய பயோகிராஃபி அண்ட் லிட்ரேரியாவில் நிச்சயமாக அந்த போயத்தை பற்றி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே, டன். That's all. This is the short summary of Kubla Khan written by S.T. Coleridge. Okay, the batchmates யாராவது அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ.